ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்தே ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். முன்னாடியே போட வேண்டியது ரொம்ப லென்த்தாக போதேன்னு வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து இதோட வீடியோவே நான் எடிட் பண்ணி போடுறேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சு வரவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீக்குட்டி தூங்கி முடிச்சு சோம்பல்லாம் முடிச்சு எந்திரிச்சிட்டாங்க. ஸோ ஸ்ரீயை வந்து எப்போயுமே மார்னிங் வந்தோடனே நல்லா கொஞ்சுவேன். மார்னிங் வந்து நாங்கள் எந்திரிக்கிறோமோ இல்லையோ சூரிய வெளிச்சம் வந்தால் உடனே இந்த மேடம் வந்து கத்தி எங்களை எழுப்பி விட்டுருவாங்க. ஸோ எப்பயுமே வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே கொஞ்சி கொலாவிட்டு அதுக்கப்புறம் தான் விடும் ஸ்ரீ. எப்பயும் நான் தான் வாக்கிங் கூட்டிகிட்டு போவேன். இப்போலாம் கார்த்தி தான் கூட்டிகிட்டு போகிறது. ஏன்னா வந்து குட்டியூண்டாக இருந்துச்சு, அதனால் நான் கூட்டிகிட்டு போனேன். இப்போல்லாம் என்ன தரன்னு இழுத்துட்டு போகுது வாக்கிங் போனாலே. ஸோ அதனால் நான் கூட்டிகிட்டு போகிறதில்ல. அதுக்கப்புறம் மயில் வந்து இங்கே அதோட குட்டிகளோட கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கலான்னு தான் போயிருந்தோம். காலையில் வியூ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி இல்லாதப்போ ஸ்ரீயை எப்போயுமே அவுத்து விட்டுருவேன். அந்த மேடம் இந்த ஏரியாவே போய் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வரும். அதுக்கப்புறம் பிடிச்சி கட்டி போடுவேன். இப்போ வந்து ஸ்ரீக்கு வந்து வெளியே தான் நாங்கள் அடுப்பு வச்சு சாப்பாடு ஆக்கிட்டுருக்கோம். முதல்ல கேஸ் அடுப்பில் குக்கரில் வைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி சிலிண்டர் சீக்கிரம் தீந்துருதா, அதனால் இப்போ கேஸ் ப்ராப்ளம் வேறு வந்திருக்குல்ல. அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் அடுப்பு வச்சுட்டோம். ஒரு 1.5 மாதம் இருக்கும் அடுப்பு வச்சு. வெளியே வந்து ஸ்ரீக்கு சாப்பாடாக்குறது, எங்களுக்கு குடிக்க சுடுதண்ணி வைக்கிறது எல்லாமே வந்து வெளியே தான் பண்ணுறது. சமையல் மட்டும் வந்து வீட்டுக்குள்ளே, எங்களுக்கு சமையல் மட்டும் வீட்டுக்குள்ளே பண்ணிடுவோம். ஸோ அப்போ வந்து பக்கத்து வீட்டு அக்கா வந்து முருங்கைக்காய் கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து 2 வாரமாகவே ஒரே முருங்கைக்காய் வாரம் தான். ஆல்ரெடி முருங்கைக்காய் வேறு ஸ்டாக் நான் வச்சுருந்தேன். அது போக இந்த மாதிரி ஒரு 7-8 முருங்கைக்காய் வேறு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நறுக்கி வச்சுருந்தா ரொம்ப நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு நறுக்கி இந்த மாதிரி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அது வந்து எப்பயுமே எடுத்து அதை வாஷ் பண்ணி குழம்புல போகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். மார்னிங் வந்து சன்லைட்டு பண்ணுற மாதிரி வெளியே உட்காந்து வாசலில் உட்காந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ 1 hour கரெக்டாக 1 மணி நேரத்தில் வேலை முடிச்சிடுவேன். எப்போயுமே இது வந்து வீக்கெண்ட் எடுத்த வீடியோ. சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா காலையில் எப்போயுமே வந்து ஏதாச்சும் கூழ் கஞ்சி இந்த மாதிரி தான் நான் வைப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து ராகி கூழ் தான் செஞ்சுருந்தேன். ஸோ ராகி மாவு ஆல்ரெடி அம்மா அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஸ்டாக் இருந்துச்சு. ஸோ இப்போ சாட்டர்டே ராகி கூழ்னால் சண்டே வந்து கம்மங்கூழ் இந்த மாதிரி குடிக்கிறது. ஸோ காலையில் வந்து ராகி கூழும், ஆஃப்டர்நூனுக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் பச்சைப்பயிர் பொரியல், சாப்பாடு, இதுதான் நான் வச்சுருந்தேன் அன்றைக்கான மெனு. ஸோ காலையில் நல்லா பாட்டு போட்டு விட்டு ஒரே வைபோடு டக்குன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு. கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்படா முடியும் அப்படின்னு தான் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு கூழெல்லாம் கரைச்சி எல்லாமே வச்சுட்டு அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து டிஃபன் பேக் பண்ணி எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 1/2 hour வந்து ரெஸ்ட்டு கிடைக்கும். கரெக்டாக 9 மணிக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு கூழ் கொடுத்துருவேன். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஹானஸ்ட்டாக இது வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு தொட்டுக்கு வந்து பச்சைப்பயிர் பொரியல் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் டிஃபன்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எனக்கு ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு கிடச்சிச்சு. அப்புறம் 9:30க்கு வந்து என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை வந்து நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலை. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்களா இந்த இடத்த க்ளீன் பண்ணணுன்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே, ஒரு 1 வீக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி கமலேஷ்க்கும் லீவா, சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனே கூப்பிட்டு வச்சு நானும் அவனும் உட்காந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்டு வந்தோம். உண்மையாலுமே அந்த மம்பட்டியை பிடிச்சி க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே புதியவன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 2 days இந்த மம்பட்டி பிடிச்சி வேலை பார்த்துருப்பேன். ஆனால் வந்து நான் ஒரு 4 days எனக்கு கை வலிக்குதுன்னு படுத்துட்டேன். அந்த பிளேஸ் எவ்வளோ நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்க பிளேஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. உருப்படியாக க்ளீன் பண்ணுறது அந்த ஒரு பிளேஸை மட்டும்தான் உருப்படியாக க்ளீன் பண்ணோம். இந்த பிளேஸை நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் அதுக்குள்ளே இந்த பக்கம் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா கமலேஷ் போய் செங்கோலை கூடு கட்டி இருந்துச்சு. அந்த கூடை பார்த்திங்கன்னா களைச்சி விட்டுட்டான். அது வேற கொட்டுச்சுன்னா நல்லா வீங்கி போயிடுமா, வலிக்குமா. அதனால என்ன பண்ணோம், நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுற ஒர்க்கை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். சரி இன்னொரு நாள் க்ளீன் பண்ணி கீரை விதை எல்லாமே போட்டு விட்டுக்கலான்னு. ரொம்ப டயர்டாகி போச்சு எனக்குமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மம்பட்டியெல்லாம் தூக்கி போட்டு போய் ரெஸ்ட் எடுக்க நானும் கமலேஷும் போயிட்டோம். போய் நல்லா ஒரு 2 செம்பு நிறைய தண்ணி குடித்தாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. அதாவது சண்டே, எப்போயுமே சண்டே மார்னிங் வந்து மார்க்கெட் போவோம். காலையில் வந்து நான்வெஜ்ஜும் வெஜிடபிள்ஸும் வந்து வாங்குறக்காண்டி திருமங்கலத்தில் இருக்க அந்த மார்க்கெட்டுக்காண்டி நானும் கார்த்தியும் போவோம். ஸோ இந்த டைம் வந்து இவனும் நானும் வரேன்னு சொல்லியிருந்தானா, சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிகிட்டு போய் நாங்கள் எப்போயும் வாங்குகிற உழவர் சந்தையில் போய் காய் வாங்குவோம். எப்பயுமே கூறு 10 ரூபாய்க்கு நான் வாங்கி பழக்கமாகி இங்கே வந்து எல்லாமே 1/4 கிலோவாக தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே இருக்கும்.
அந்த மார்க்கெட்டில் எதுவுமே இல்லைன்னு வெளியே வர முடியாது. அப்புறம் ஒரு சில திங்ஸ் மட்டும் எனக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு. வீட்டுக்கு போடுற மாப்பு இருந்துச்சு. ஸோ அதை வாங்குறக்காண்டி இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்திருந்தோம் போகிற வழியில். ஸோ எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் பைட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஐஸ்கிரீம் பைட்ஸு அதை வாங்கி இந்த வெயிலில் வெளியே கொண்டு போகிறக்குள்ளேயே உருகி போயிடும். அதனால் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே அதை பிரித்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதைத்தான் வீடியோ எடுக்காதடானா வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு காயெல்லாம் விரித்து வச்சுட்டு சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செம பசி வேறையா டக்குன்னு சுவரட்டி வறுவல், மட்டன் சுக்கா, சாப்பாடு, இதுதான் இன்றைக்கான டிஷ்ஷு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.